குருநாதன் சொன்னது இல்லாம ஆசிரமத்துக்கு போகுது அப்படி. அவர்கள் எங்க போறார்களோ? மந்திரதனம்ல போயா சுனந்தா, நான் காண்பது கனவல்லவே. என்னாச்சு கஜபதி கஜா? என்னமா கஜபதி கஜாதா? அப்போ குருநாதனோட வெளியே போறவன் இப்ப திரும்பி வரிய. ஆமா, குருநாதனும் மாத்தானும் எங்க? குருபத்தினி உனக்கா வழி மேல வீடு வச்சு காத்திருக்காங்க. பகவானே, கேட்க கொடுமையான இந்த செய்தியை கேட்பதற்குத்தானா நான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். அவர் எதிர்பாராத வகையில் பாவியின் கைக்கு பலியாகிவிட்டார். இது மாதிரி சம்பவம் இனிமேலும் நிகழக்கூடாது. சுனந்தா, திறமை மிக்க நீ அந்த மார்த்தாண்டனை வீழ்த்தி உன் குருநாதனின் ஆத்மாவுக்கு அமைதியை கொடு. ஆகட்டும் அம்மா. சுனந்தா, ஏதாவது விபரீதம் நடந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் தவறான இடத்திற்கு போய்விடக் கூடாது என்று தொலைநோக்குடன் அந்த சாஸ்திரத்தை 2 பாகங்களாக பிரித்து எழுதினார். முதல் பகுதியை திரும்பி படித்தால் மூல அர்த்தமும், பிற்பகுதியை திருப்பி படித்தால் முதல் விளக்கமும் தெரிந்துவிடும். சுனந்தா, தெற்கு திசையில் உள்ள ஆலமரத்தடியில் 2வது பாகம் மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொண்டு திரும்ப முதல் பாகத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொண்டு அதன் பிறகு 2வது பாகத்தை படி. அந்த மந்திர வித்தியின் சக்தியால் கொடியவனான அந்த மார்த்தாண்டனை கொன்றுவிடு. இதுவே என் ஆணை. அந்த புறத்திலே பிறந்து அரச மரியாதையோடு வளர்க்க வேண்டியவனை கானகத்திலே பெற்று கண்ணீரிலே தாளாட்ட வேண்டியிருக்கிறது. என் காரணமாக சாபம் பெற்று என்னையும் பிரித்து விட்ட உன் தந்தை எங்கே என்று நீ என்னை கேட்கும் போது என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவேனப்பா? அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, என் மைந்தனுக்கு நீதான் கதி. சுனந்தா, அப்படியே என்னை பார்க்கிறார். நான் தான் நாககன்னிகை, உன் வாலிபத்துக்கு வழித்துணை. நீ சரி என்றால் வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மதனாக, நான் ரதியாக. மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மாதா, என்னை மன்னித்து விடுங்கள். மனைவியை பிரித்து வைத்து தனிமையை பயன்படுத்தினாலும் உன் ஆண்மை விழிக்க மறுக்கிறது. சுனந்தா, உனக்கு சரியான பாடம் கற்பிக்காவிட்டால் நான் சர்ப்ப கன்னி அல்ல.